உங்களை பற்றி அக்கறை எடுத்துக்கிற எந்த உறவாக இருந்தாலும் புறக்கணிக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் அவங்கள தேடும்போது உங்களை விட்டு அவங்க வெகு தூரம் சென்றிருப்பாங்க. நம்மளோட மனசில் மறைஞ்சிருக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு பார்த்திங்களா நம்மளோட மௌனம் மட்டுமே போதும். ஆனால் உண்மையான அன்பு வச்சுருக்கிறவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உங்கள் மனசில் இருக்கிற வலியை மறைச்சிக்கிட்டு சிரிச்சிட்டு வாழவும் பழகிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் ஆறுதல் அப்படின்ற பேரில் உங்களோட வலியை இன்னும் அதிகப்படுத்த உங்களை சுற்றி இன்னும் ஒரு சில கூட்டமே அலைஞ்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் யார் கூட பழகுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் நல்லவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா யாரையும் ஏமாற்ற இருக்க கற்றுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கெட்டவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறாமல் இருக்க கற்றுப்பீங்க. சில குற்றங்களை மன்னிக்கிறதுனாலையும் சில குறைகளை மறக்கிறதுனாலையும் மட்டும்தான் இன்னும் சில உறவுகள் உண்மையாகவே நடிக்கி. இல்லைனா அப்படியேப்பட்ட உறவுகள் உங்கள் கூட நிறைய நாள் நிறைய உறவுகள் இருந்திருக்காது, பாதியிலே உங்களை விட்டு தூரமாக போயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீடிச்சு இருக்குது ஒரு சில உறவு நம்ம கூட ரொம்ப நாள் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். உறவு அப்படின்ற உறவை விதை மாதிரி நம்ம விதைக்கும் போதே அதுக்கான அறுவடை நாள் அப்படின்ற ஒரு விஷயமும் கண்டிப்பாக எல்லோரோட லைஃப்லேயும் எழுதப்பட்டிருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே உறவை கண்டு மயங்கிடாதீங்க. அதே மாதிரி பிரிவை கண்டு உங்களோட வாழ்க்கையில் வருந்தாதீங்க. இருக்கிற வரைக்கும் நிஜத்தை நேசிங்க. அது இல்லாமலே போனாலும் அதோட நினைவுகளை நேசிச்சுட்டு போயிருங்க. நெஞ்சம் இருக்கிற வரைக்கும் நேசிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் இல்லாத இடத்துல அவங்கள பற்றி குறை பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள எக்காரணத்தை கொண்டு எங்கேயுமே கண்டுக்கிற மாதிரி இருக்காதீங்க. அவங்கள கண்டுக்காமையே விட்டுருங்க. சில பேர் உங்கள் பின்னாடி பேசுகிறதுக்கு காரணம் உங்கள் முன்னாடி பேசுகிற தைரியம் அவங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கரெக்டான பதிலை நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அப்படின்ற பயம்தான். தேவைன்னா மட்டும் தேடி வர உறவையும் தேவையில்லாமல் தேடி வர உறவையும் கொஞ்சம் ஒதுக்கியே வச்சு வாழ பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான நிம்மதி உங்கள் கூட எப்போவுமே இருக்கும். யார் மேலே வேணாலும் நீங்கள் பாசம் வைங்க, ஆனால் பைத்தியமாக மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்னா இங்கே முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை, எல்லாமே இங்கே சில காலம் மட்டும்தான். உங்களுக்கு தீமை செய்கிறவங்கள நினச்சி கோவப்படாதீங்க. அவங்க நம்மளுக்கு செஞ்ச தீமை தான் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கு அப்படின்றத உணர்ந்து அவங்களுக்கு எப்போதும் நன்றி சொல்லிகிட்டே இருங்க. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே நன்மைக்கு தான். மனக்காயம் இல்லாமல் வாழ ஆசைப்படுறவங்க எல்லாருமே மற்றவங்களோட மனசை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பாருங்க. நம்மளை மாறி தான் மற்றவங்களும் அப்படின்ற உயர்ந்த எண்ணம் உங்களோட வாழ்க்கையை மிகச்சிறந்ததாக மாற்றும். எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நிம்மதியை இழக்கும் போது உனக்காக எப்பவும் உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு உறவு கிடைச்சிது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வரம். மனசுக்கு நெருக்கமானவங்களை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கொள்ள முடியறது கிடையாது. அதே மாதிரி சில சமயம் பிரிஞ்சும் செல்ல முடியாது. பிரிவு அப்படின்ற பேரில் கொஞ்ச நாள் தற்காலிகமாக விலகி இருக்கும், அவ்வளோதான். மற்றவங்க மேலே இருக்கிற வீண் எதிர்பார்ப்புகளை நம்மளோட லைஃப்பில் குறைச்சிக்கிட்டாலே போதும். எப்போதுமே நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மற்றவங்களுக்கு உதவுற வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதை கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி எந்த பலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படுறப்போ இதை விட பல மடங்காக உங்களுக்கு சேரும். ஒருத்தங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருத்தங்க கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா அந்த உறவை விட இந்த உலகத்தில் வேறு எந்த உறவும் கிடையாது. அதுதான் உங்களோட லைஃப்பில் கிடைச்ச மிகச்சிறந்த உறவு. உங்களோட பணத்தை யாருக்குனாலும் செலவு பண்ணுங்கள், ஆனால் உங்களோட மதிப்பு மிக்க நேரத்தை அதுக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். நிம்மதியை தேடி எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் அலைஞ்சிட்டே இருக்காதீங்க. நிம்மதி எங்கே இருக்கோ அப்படின்னு நீங்கள் தேடுற விஷயத்த நிறுத்துறப்ப தான் உங்களுக்கு அது தெரியவே வரும். எதையும் தேடி அலையாமல் சும்மா இருந்தாவே நிம்மதி கிடச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். யாராவது நம்மளுக்கு அமைதியை தந்துருவாங்களா அப்படின்னு ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. எந்த இடத்துல நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு தேடி அலையாதீங்க. உங்களுக்கான அமைதியை உங்களை தவிர யாரும் தர முடியாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்துக்கோங்க. எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பேச கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி நிறைய இடத்துல மௌனமாக இருக்கவும் கற்றுக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனையை தோன்ற விடாமல் தடுக்கும். ஸோ இது மாதிரி அடுத்தது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்ற சொல்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களை பற்றி அக்கறை எடுத்துக்கிறேன்.